வெல்கம் டு ஹர்ஷாஸ் லேர்னிங். இந்த வீடியோவில் நாம் சிக்ஸ்த்து தமிழ் இயல் 2ல் இருக்க கவிதை பேழை அதில் சிலப்பதிகாரத்தோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க மற்ற வீடியோஸையும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஷின், கழுத்தில் சூடுவது தார். தார்னா மலர்களால் ஆன மாலை அப்படின்னு அர்த்தம். எப்பவுமே சூஸ் த கரெக்ட் ஆன்சரை எழுதும்போது நமக்கு படித்த கேள்விக்கான பதிலை மட்டும் பார்த்து எழுதாமல் மற்ற ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் ஒரு தடவை படித்து பார்த்துட்டு ஒரு முறைக்கு 2 முறை கொஷின் அண்ட் ஆன்சர் ரெண்டுத்தையுமே வாசித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். தார். தார்னா கழுத்தில் சூடக்கூடிய மாலை. செகண்ட் கொஷின், கதிரவனின் மற்றொரு பெயர் என்ன? கதிரவன்னா சூரியன். ஸோ சூரியனோட இன்னொரு பெயர் ஆப்ஷன் ஆ ஞாயிறு. தேர்ட் கொஷின், வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆ வெண்மை கூட்டல் குடை. கொஷின் நம்பர் 4, பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் அ பொன் கூட்டல் கோட்டு. ஃபிஃப்த் கொஷின், கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன் இ கொங்கலர். கொஷின் நம்பர் 6, அவன் கூட்டல் அலிபோல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் ஆ அவன் அலிபோல். அடுத்ததான் நயம் அறிக. கொஷின் நம்பர் 1, பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக. மோனை சொற்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமாக சவுண்ட் பண்ணுற லெட்டர், சேமாக இருக்கிற லெட்டர்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது மா, மழை, மேரு, மேல். ஸோ இதெல்லாம் எம் சீரீஸ் லெட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் மோனை சொற்கள். செகண்டாக கொடுத்துருக்கிறது கொங்கு, காவேரி. இதெல்லாம் கா சீரீஸ் லெட்டர். ஸோ இதெல்லாம் மோனை சொற்கள். ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமாக இருக்கிறது மோனை. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2, பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. எதுகை அப்படின்னா செகண்ட் லெட்டர் சேம் சீரீஸில் வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் திங்கள், கொங்கு. ரெண்டுத்துக்குமே இங்கு காமனாக இருக்குல்ல செகண்ட் லெட்டர். ஸோ இதுதான் எதுகை சொற்கள். அண்ட் செகண்ட் ஒன் மாமழை, நாம. அடுத்ததாக குருவினா. கொஷின் நம்பர் 1, சிலப்பதிகார காப்பியம் எவ்வவற்றை வாழ்த்தி தொடங்குகிறது. அதாவது இந்த சிலப்பதிகார பாடலில் எதெல்லாம் வாழ்த்தி பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான பதில் சிலப்பதிகார காப்பியம் திங்கள், ஞாயிறு, மாமலை ஆகியவற்றை வாழ்த்தி தொடங்குகிறது அப்படின்னு தான் ஆன்சர். ஸோ இந்த காப்பியத்தில் எதெல்லாம் வாழ்த்தி பாடுறாங்க? திங்கள் அதாவது நிலா, ஞாயிறு அதாவது சூரியன் மற்றும் மழை இதெல்லாம் வாழ்த்தி பாடியிருக்காங்க. செகண்ட் கொஷின், இயற்கை போற்றத்தக்கது ஏன்? நம்ம இயற்கையை எதுக்கு போற்றணும்? இந்த பாடலில் புலவர் அவர்கள் இயற்கையை தான் வாழ்த்தி பாடியிருக்காங்க. ஸோ அது எதுக்கு நம்ம வாழ்த்தி பாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது அதுக்கான ஆன்சர்ஸ் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாம் இயற்கையோடு இயைந்து வாழ்கிறோம். இயற்கை என்று சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், மழை இவையெல்லாம் நாம் வாழ்வதற்கு அடிப்படை தேவைகளை கொடுத்து உதவுகிறது. ஸோ நம்ம அன்றாட டே டு டே லைஃப்பில் எதெல்லாம் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கோம் அப்படின்னா ஆப்வியஸாக ரெயின், மழை, தண்ணி இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஸோ மழை, அப்புறம் சூரியன். சூரியன் இல்லாமலையும் எந்த ஒரு உயிரினமும் வாழ முடியாது. ஸோ சூரியன், அதுக்கப்புறம் நிலவு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு ஆதாரம், பேசிக் அடிப்படை பேசிக்கில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வாழ்த்தி பாடுறது மூலமாக அது கூட நம்ம நல்லா இயந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், சூரியன் ஒளியை தருவதால் தான் மரங்கள் வளர்கின்றன. இதனால் நமக்கு மழை பொழிகிறது. மழை நமக்கு உணவை கொடுக்கும். ஸோ சூரியன் இருந்தால் மட்டும்தான் செடி வளரும். ஸோ செடி வளர்ந்தால் தான் நமக்கு எல்லாத்துக்குமே உணவு கிடைக்கும். அண்ட் மரங்கள் நிறைய இருக்க தான் மழை நிறையவே பெய்யும். ஸோ அதனால தான் சூரிய வாழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு புலவர் பாடியிருக்கார். தேர்ட் பாயிண்ட், உணவாகவும் அமையும். இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. எனவே இயற்கை போற்றத்தக்கதாகும். ஸோ சூரியன், மழை, மரம், ஸோ இது எல்லாமே ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்டட். ஸோ இது ஒன்று இல்லைன்னா கூட நம்ம வாழ்கிறது ரொம்பவே சிரமம். அதனால தான் இது 3ஐயும் நம்ம வாழ்த்தணும், இயற்கையை வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சிந்தனை வினா. கொஷின் நம்பர் 1, இயற்கையை போற்றும் வழக்கம் ஏற்பட காரணமாக எவற்றை கருதுகிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனோட ஆன்சர்ஸ். ஸோ இதோட ஆன்சர் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், பட் படிச்சுக்கோங்க.
எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல இந்த பூமி, மண்ணு, காற்று இந்த இயற்கை உருவான அப்புறம் தான் மனித இனம் உருவாச்சாம். ஸோ மனிதன் யோசிக்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே, தன்னை மிஞ்சின ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உணர்ந்தான். அத வந்து நம்மளால மீற முடியாது. அதுக்கு கட்டுப்பட்டு தான் நாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஸோ அத வந்து மிஞ்சி நம்ம வந்து ட்ரை பண்றதுக்கு பதிலா, நாம அது கூட இணை சேர்ந்து ஒற்றுமையா போய் நம்ம வந்து வாழ்க்கையை மேம்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி, அதுக்கு வந்து கடவுள் அப்படின்லாம் பேர் வைக்காம, அதுக்கு இயற்கை அப்படின்னு சொல்லி பேர் வச்சு வணங்கிட்டு வந்தான். ஸோ அவனுக்கு தேவையானது கிடைக்கிறதுக்கு எதெல்லாம் வந்து டிஸ்டர்பன்ஸா, இடையூறா இருக்கோ, அதெல்லாம் வந்து தவிர்க்குமாறு இயற்கைய வந்து வணங்குனான். சப்போஸ் ரொம்ப இப்ப நம்ம அறுவடை காலத்துல வந்து ரொம்ப மழை வருது, அது வந்து பாதிக்குது அப்படின்னு சொன்னா, மழைய வந்து வணங்க ஆரம்பிச்சான். இந்த மாரி அறுவடை சீசன் வருது. ஸோ வந்து இது வந்து நல்லபடியா முடியணும்னு சொல்லிட்டு, இயற்கைய அப்படியே வணங்கி, வணங்கி, வணங்கி தான் எல்லா விஷயத்தையும் வணங்க ஆரம்பிச்சான். அதே மாதிரி தனக்கு வந்து இந்த விவசாயம் பண்ணவும், மத்த தேவைகளுக்கும் சில அனிமல்ஸ அதாவது கோழி, நாய், பூனை, பசு, காளை, ஆடு இதெல்லாம் டொமஸ்டிக் அனிமல்ஸ் சொல்லுவோம் இல்லையா? ஸோ நமக்கு மனிதர்களுக்கு உதவி செய்ற அனிமல்ஸையுமே அவன் வந்து கடவுளுக்கு ஈடா வணங்கி, வாழ்த்தி பாடி, இவங்கலாம் கடவுளுக்கு இணையானவங்க அப்படின்னு நம்பிட்டு இருந்தான். அண்ட் அந்த காலத்திலேயே இந்த பஞ்சபூதங்களால தான் இந்த உலகம் வந்து உருவாயிருக்கு. ஸோ அத வந்து நம்ம வந்து வாழ்த்தி வணங்கி பாடி தான் நம்ம வந்து லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுகிட்டு, இத எல்லாமே வணங்கிட்டு வந்திருக்காங்க தமிழர்கள். அது மட்டும் இல்லாம நிலங்கள அவன் பிரிச்சு பிரிச்சு வச்சு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான நேச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு வணங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் மலையும் மலை சார்ந்த இடத்த வந்து அவன் குறிஞ்சி அப்படின்னு சொல்லி கும்பிட்டு வணங்கிட்டு வந்திருக்கான். காடும் காடும் சார்ந்த இடம் முல்லை, வயலும் வயலும் சார்ந்த இடம் மருதம், கடலும் கடலை சார்ந்த இடம் வந்து நெய்தல். இந்த மாதிரி இடங்களை கூட தனித்தனியாக பிரித்து வச்சு வணங்கிட்டு வந்திருக்காங்க. அண்ட் வந்து மனுஷங்களை உயிர் வந்து படைக்கிறது, அதை காப்பாற்றுறது அண்ட் அழிக்கிறது, மறைக்கிறது எல்லாமே வந்து இறைவன் வந்து பண்ணது. ஸோ இந்த இறைவனுக்கு உறுதுணையாக இருப்பது இந்த வந்து பஞ்சபூதங்களும் அப்படின்னு தமிழர்கள் நம்மளோட பழங்கால தமிழர்கள் நம்பியிருக்காங்க. இதனால தான் அவங்க இயற்கையை வழிபட்டுட்டு வந்திருக்காங்க. அவங்க இயற்கையும் இறைவனும் வேறு வேறு கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டுன்றத உறுதியாக நம்பினாங்க. அதனால தான் இயற்கையை வழிபடுறது நம்ம முன்னோர்கள் காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே அதை கடைப்பிடிச்சிட்டு வராங்க. அடுத்ததா நூல்வெளி. நூல்வெளி அப்படின்னு சொன்னால் இந்த பாடல் பற்றின, இந்த சிலப்பதிகாரம் புக்கை பற்றின ஒரு சின்ன ஷார்ட் சம்மரி. சிலம்பு கூட்டல் அதிகாரம், இதுவே சிலப்பதிகாரம். சிலம்பின் செயலை மையமாக கொண்டு கதை கூறுவதால் சிலப்பதிகாரம் என்னும் பெயரை பெற்றது. சிலப்பதிகாரமோட ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதவங்க நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வாங்க, இன்னும் ஈஸியாகவே புரியும். இந்த ஸ்டோரியில் சிலம்பு தான் மையமாக இருக்குது. இந்த ஸ்டோரி அமைகிறதுக்கான முக்கியமான காரணம் சிலம்பாக தான் இருக்குது. அதனால் சிலம்பு கூட்டல் அதிகாரம், இதனால் இதுக்கு பேர் சிலப்பதிகாரம் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இதில் டோட்டலாக 3 காண்டங்கள் இருக்குது. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் அண்ட் 30 காதைகள் இருக்குது. காண்டம் அப்படின்னு சொன்னால் ஒரு மேஜர் கிளாசிஃபிகேஷன் 3ஆக பிரிக்கிறாங்க ஸ்டோரியை. காதை அப்படின்னா 30 காதைகள் இருக்குது. அப்படின்னா அந்த ஸ்டோரி காண்டத்தில் வர சப் கிளாசிஃபிகேஷன் மாதிரி ஒரு குட்டி குட்டி கிளை கதைகள் வச்சு வர்றது தான் காதை அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த சிலப்பதிகாரத்துக்கு வேறு சில பெயர்களும் இருக்குது. அது என்னென்னா தொடர்நிலை செய்யுள், முத்தமிழ் காப்பியம், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள், நாடக காப்பியம், குடிமக்கள் காப்பியம், இப்படிலாம் இதுக்கு வந்து வேறு பேரும் இருக்குது. அண்ட் இந்த பாட்டு வந்து திங்கள், ஞாயிறு மற்றும் மழையை வந்து போற்றி பாடுற மாதிரி இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததாக பொருளுரை. பொருளுரைனா இந்த பாட்டோட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி, அது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்ததாக விளக்க உரை. விளக்க உரையும் அதே மாதிரி தான். எதை வந்து ஒப்பிட்டு இந்த பாடல் வந்து பாடப்பட்டிருக்கு அப்படின்றத விளக்கி சொல்கிறது விளக்க உரை. இதுவும் நம்மளோட சேனல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் இருக்குது. அடுத்ததாக சொல்லும் பொருளும், அதாவது சில சொற்களுக்கு அதோட மீனிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் திங்கள் அப்படின்னா நிலவு, கொங்கு அப்படின்னா மகரந்தம் அப்படின்னு அர்த்தம், அலர் அப்படின்னா மலர்தல், திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம், பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில் அப்படின்னு அர்த்தம், மேரு அப்படின்னா இமயமலை, நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல், அலி அப்படின்னா கருணை. ஓகே, இதோட சிலப்பதிகாரத்தோட புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர் கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்ன லெசன் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஷாஸ் லேர்னிங்.